வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பௌர்ணமி அலைகள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஓங்கி உயர்ந்திருந்த நந்தியை அத்தை யோசனையுடன் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். தஞ்சாவூர் பெரிய கோயிலின் பிரம்மாண்ட பிரகாரத்தில் நளினி தன் சிநேகிதியுடன் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தாள். முன்னைக்கு இப்போது முகத்தில் ஒரு தெளிவு தெரிந்தது. சிரிப்பு கலீர் என்ற பயம் இல்லாமல் ஒலித்தது. தலை நிறைய மல்லியும் கதம்பமும் ஒற்றை பின்னலும் ஜடை குச்சும் உருவத்தையே மாற்றியிருந்தன. அத்தை இன்னும் நந்தியை விட்ட பார்வையை அகற்றவில்லை. என்னத்த, நான் சொன்ன விஷயம் அத்தனை அதிர்ச்சியாயிருக்கா? அத்தை சுய நினைவுக்கு வந்தவளாய் மெல்ல திரும்பினாள். கொஞ்சம் அதிர்ச்சிதான். அதாவது இந்த மாதிரி ஒரு திருப்பம் வரும்னு எதிர்பார்க்காததால. எனக்கு மனசு ரொம்ப தெளிவா இருக்கத்த. எந்த பயமும் ஏற்படல. அதைத்தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏற்கனவே துக்கப்பட்டவ நீ. புதுசா ஏதாவது சங்கடத்துல மாட்டிக்க போறியேன்னு இருக்கு. இந்த விஷ பரீட்சை அவசியம் தானான்னு தோன்றது. மாலதி சிறிது நேரம் பதில் பேசாமல் விளையாடி கொண்டிருந்த நளினியை பார்த்தாள். ரொம்ப பெண்களுக்கு என்னுடைய வயசுல முதல் கல்யாணம் நடக்கிறதத்த. என்னுடைய முதல் கல்யாணத்தை ஒரு விபத்துன்னு நினைச்சுக்கிறேன். முதல் முறையா ஒருத்தர் மேல பிரியம் ஏற்பட்டு நான் அவரை கல்யாணம் செய்துக்க நினைக்கிறது தப்பா அத்தை? தப்புன்னு சொல்லல. இதுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கே. ஆயுசு முழுக்க படுத்த படுக்கையா இருக்க போற சீக்காளி குழந்தையை பார்த்துக்கணுங்கிற. முதல் பெண்டாட்டி உசுரோட இருக்காங்கிற. எதனால விலகி போனான்னு முழு காரணமும் தெரியல. வைத்தீஸ்வரன் சொன்னதுதானே உனக்கு தெரியும். உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கா? இத்தனை விஷயங்கள் யோசிக்க இருக்கும்போது எப்படி சடார்னு அவரை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண? அந்த மனுஷன் தொந்தரவு பண்ணாரா? சேச்சே, அவருக்கு இந்த மாதிரி யோசனையே கிடையாது. நானா தான் முடிவு பண்ணி அவர்கிட்ட சொன்னேன். அவர் முதல்ல ஒத்துக்கவே இல்லை. அத்தை நம்ப முடியாத திகைப்புடன் அவளை பார்த்தாள். என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல மாலு. தபஸ்வி மாதிரி இருந்த. தான் மறு விவாகம் செய்து கொள்வதில் அத்தைக்கு விருப்பம் இல்லை என்கிற உணர்வுடன் அவள் மெல்லிய சோகத்துடன் சிரித்தாள். இவருக்காக தபஸ் இருந்தனோ என்னவோ? அத்தையின் முகபாவம் மாறவில்லை. அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு இத்தனை பெரிய முடிவெடுத்திருக்க? அவர் நல்லவர்னு தெரியும். அவர் படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆப்தமானவர். கஷ்டப்படுற மாதிரி எனக்கு மனசு பதைக்கிறதத்த. அவரை சந்தோஷப்படுத்தணும்னு துடிக்கிறது. அதனால எனக்கும் சந்தோஷம் ஏற்படும்னு தோன்றது. பெத்தவளை பார்த்துக்க முடியாதுன்னு குழந்தையை விட்டுட்டு போயிட்டாங்கிற. உன்னால முடியுமா? முடியுமத்த. பிரியம் வைக்க ரத்த சம்பந்தம் இருக்க வேண்டியதில்லை. மனசு பெருசா இருக்கணும். நீங்க இல்லையா இப்ப? அத்தை சந்தேகத்துடன் பார்த்தாள். நளினியை தன் பெண்ணாய் அவர் ஏத்துப்பாரா? ஏத்துப்பார். கையோடு அழைச்சுண்டு வந்துடுன்னு சொல்லியிருக்கார். அவளுக்கு எந்த பயமும் இருக்காது. இனிமே கார்ல ஸ்கூலுக்கு போகலாம். வீடு நிறைய வேலைக்கு ஆட்கள். இத்தனை இருந்தும் நீ எங்க ஆயா வேலை பார்க்க போற. அத்தை ப்ளீஸ், நீங்க என்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். தஞ்சாவூர்ல சமூக சேவை செய்ய சொன்னேள். இப்ப நான் செய்ய போறது ஒரு சேவைன்னு வச்சுக்கங்களேன். மகளே உன் சமத்து என்றபடி அத்தை எழுந்தாள். மறுபடியும் ஒரு ஏமாத்தம் ஏற்பட்டதுன்னா உன்னால தாங்க முடியுமான்னு பயப்படுறேன். ஏமாத்தம் ஏற்படாது என்றாள் அவள் தீர்மானமாக. ஏன்னா நான் எதையும் எதிர்பார்த்து போகல. அத்தை சமாதானமாகவில்லை என்பது மௌனமாக தலையை குனிந்தபடி நடந்ததில் தெரிந்தது. நளினி இங்கேயே இருந்துட்டு போகட்டுமே. எதுக்கு அவசரப்பட்டு அழிச்சுண்டு போகணும்? இப்பதான் பாட்டும் டான்ஸும் படிப்பும் படிய ஆரம்பிச்சிருக்கு. எங்களோட அவ சேர்ந்து இருக்கிறது தான் தேவலையத்த. அப்புறம் பிடிமானம் இல்லாம போயிடும். நளினி வர சம்மதிப்பாளான்னு கேட்டுக்கோ. நளினியை அத்தை நன்றாக தெரிந்து வைத்திருந்தது. அவளுடன் பேச முற்பட்ட போது மாலதிக்கு புரிந்தது. கோயிலில் இருந்து வீட்டுக்கு போய் சேருகிற வரை நளினி தன் ஸ்கூலை பற்றியும் தோழிகளை பற்றியும் டான்ஸை பற்றியும் சலசலத்து கொண்டிருந்தாள்.
ஜிப்சி டான்ஸுக்கு ஜிப்சி ட்ரெஸ் வேணும், தச்சு தெரியாமா என்றாள். ஸ்கூல் டே வரப்போறது, அதுக்கு இருப்பியா நீ என்றாள். எல்லாரோட அப்பா அம்மாக்களும் அன்னைக்கு வருவா, இருந்துட்டு போயம்மா ப்ளீஸ். தஞ்சாவூரில் தான் இருப்பது ஏதோ சாசுவத ஏற்பாடு போல் அவள் பேசுவது மாலதிக்கு சங்கடத்தை ஏற்படுத்திற்று. இல்ல கண்ணு, எனக்கு அத்தனை நாள் லீவு இல்லை. நளினியின் முகம் சோம்பி போயிற்று. நீ ஏன் அங்க தனியா இருக்க, இங்க வந்துடு. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அவள் தவித்தாள். அத்தை இந்த சம்பாஷணைக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி மௌனமாக நடந்தது லேசாக எரிச்சலை ஏற்படுத்தியது. இந்த அத்தை என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாள்? 24 வயசில் திருப்புகழ் பஜனை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாளா? வேலையை விட்டுடலாம்னு தான் நினைச்சுட்டு இருக்கேன் நளினி. ஆனா டெல்லியை விட்டு வர முடியாது. டெல்லியில இதை விட நல்ல ஸ்கூல் இருக்கு, உன்னை அங்க அழைச்சுண்டு போயிட போறேன். சரையில் என்ற நளினி திரும்பி அவளை பார்த்தாள். டெல்லிக்கா? நான் வரமாட்டேன். அழுத்தம் திருத்தமாக வார்த்தைகள் வந்தன. என்னோட நீ இருக்க வேண்டாமா நளினி? நளினி சற்று நேரம் பேசாமல் இருந்தாள். நீயே இங்க வந்துடு, நான் டெல்லிக்கு வரமாட்டேன். நான் எப்பவும் இருப்பமா, உன்னை அங்க பார்த்துக்க. வேலையை விட்டுட போறேன், பெரிய வீட்டுல இருப்போம், காரும் வேலைக்காரனும் இருப்பா. நான் வரல, வேலையை விட்டுட்டு இங்க வந்துடு. இந்த ஸ்கூல் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்பொழுது சற்று விட்டு பிடிக்க வேண்டும் என்று அவள் பேசாமல் இருந்தாள். வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அத்தை சமையல் அறைக்குள் நுழைந்ததை பார்த்து அவள் நளினியை அணைத்தபடி உட்கார்ந்தாள். நளினி மற்ற குழந்தைகள் மாதிரி அப்பா அம்மாவோட இருக்கணும்னு ஆசை இல்லையா? இருக்கு, ஆனா எனக்கு தான் அப்பா இல்லையே. உனக்கு ஒரு அப்பா வரப்போறார், புது அப்பா, ரொம்ப நல்லவர். நளினியின் உடம்பு விரைத்து கொண்டதை அவள் உணர்ந்தாள். எங்க அவர்? டெல்லியில இருக்கார், உன்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பார், உன்னை அழைச்சுண்டு வர சொன்னார். சற்று நேரம் திகைத்து போனவள் போல் நளினி பேசாமல் உட்கார்ந்திருந்தாள். பிறகு விடுக்கென்று எழுந்து வெளியே நடந்து கொண்டே சொன்னாள். நான் வரமாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லு. மாலதிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன பிடிவாதம் இந்த பெண்ணுக்கு என்று மெலிதாக கோபம் கூட ஏற்பட்டது. அத்தையின் செல்லம் அதிகமானதின் விளைவு இது என்று தோன்றியது. அவள் எழுந்து வெளியே வந்தாள். கூடத்து மூலையில் முழங்கால்களில் முகத்தை புதைத்து கொண்டு நளினி அழுது கொண்டிருந்தாள். எதிர்பார்த்ததை விட இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்விட்டதைக் கண்ட ஆயாசத்துடன் அவள் நளினியின் அருகில் சென்றமர்ந்து ஆசுவாசப்படுத்த முயன்றாள். எது கழற நளினி? நான் இங்கேயே இருக்க, நான் டெல்லிக்கு வரல. மாலு. அத்தை சமையலறை வாயில் படியில் யோசனையுடன் நின்றிருந்தாள். மாலதி எழுந்து அவள் அருகில் சென்றாள். அத்தை சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டே மெல்லிய குரலில் சொன்னாள். கொஞ்சம் விட்டு பிடி மாலு, இப்பதான் ஒரு அதிர்ச்சியில இருந்து மேல ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ள இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்தியானா எப்படி தாங்கிப்பா? வேற என்ன அதிர்ச்சி? புது அப்பா வர போறாங்கிற. இந்த காலத்து குழந்தைகளுக்கு சூட்சுமம் ஜாஸ்தி. நம்மள மாதிரி சட்டுன்னு மாறுதல்களை தாங்கி பழகிக்க தயாரா இருக்காது. மெல்லிய குற்ற உணர்வுடன் அவள் தலையை குனிந்து கொண்டாள். பின்ன நான் என்ன செய்யட்டும் அத்த? உனக்கே புது இடத்துக்கு போய் பழகிக்க கொஞ்ச நாள் ஆகும். இவ இங்கேயே இப்போதைக்கு இருக்கட்டும். அவளுடைய மனசு கொஞ்சம் சமாதானப்பறம் பார்த்துக்கலாம். நளினியின் போக்கு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அத்தை சொன்னது போல சற்று விட்டு பிடிப்பதுதான் நல்லது என்று தோன்ற அவள் நளினியை உற்சாகப்படுத்துவதில் முனைந்தாள். அவள் கேட்ட ஜிப்சி ட்ரெஸ்ஸை தைத்து கொடுத்து ஸ்கூல் டேக்காக 2 நாள்கள் பயணத்தை ஒத்தி போட்டு அப்படியும் அவள் கிளம்பும்போது நளினி சுரத்தில்லாமல் இருந்தாள். ரயில் கிளம்பியவுடன் அத்தையின் புடவை கொசுவத்தில் முகத்தை புதைத்து கொண்டு அழ ஆரம்பித்ததைக் கண்டு மாலதிக்கு பெரிய குழப்பமும் துக்கமும் ஏற்பட்டன. அவள் எடுத்திருக்கும் முடிவு அவள் எதிர்பார்த்ததற்கு நேர் விரோதமான பாதிப்பை நளினியிடம் ஏற்படுத்தும் என்கிற பயம் மெலிதாக அரிக்க ஆரம்பித்தது. இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? டெல்லியை பற்றிய பயமும் வெறுப்பும் இன்னும் எத்தனை நாள்களுக்கு அவள் மனசில் இருக்கும்? நாம் திருமணம் செய்து கொள்வதும் புதிய பயங்களை எழுப்பும். விக்ரமை வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகு நினைத்த போது தஞ்சாவூருக்கும் போக முடியுமா? அடிக்கடி பார்க்க முடியாத நிலையில் இப்போதிருக்கும் பிடிமானம் விட்டு போகாதா?
அவளுக்கு நினைக்க நினைக்க குழப்பம் அதிகரித்தது. தான் எடுத்திருக்கும் முடிவு நல்லதற்குத்தானா என்று திரும்ப திரும்ப சந்தேகம் வந்தது. புதிய பிரச்சனைகளை ஏன் உருவாக்குகிறாய் என்ற அத்தையின் கேள்வி விஸ்வரூபமாய் எழுந்து சிந்தனையை வியாபித்தது. தூக்கமே வராமல் 2 இரவுகள் கழிந்தன. டெல்லி ஸ்டேஷனில் காலை வைக்கும்போது மனசு பெரிய சோர்வில் இருந்தது. என்னுடைய வாழ்வில் எந்த வானவில்லையும் இனிமேல் எதிர்பார்ப்பது முட்டாள்தனம் என்று நொந்து கொண்டது. முதல் வேலையாக மூட்டை கட்டி கொண்டு கிளம்ப வேண்டும். நெஞ்சத்தில் ஒரு புதிய கனவு உருவானதை மறந்து, மாலதி, அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். அவளை வரவேற்க வைத்தீஸ்வரன் வந்திருந்தார். சற்று முன்வரை மனதை குழப்பிக் கொண்டிருந்த சந்தேகங்களையும் பயங்களையும் ஒரே அடியாய் அடித்து கொண்டு ஒரு பிரவாகம் கிளம்பிற்று. நளினி வரல? இல்ல, டெல்லினாலே இன்னும் ரொம்ப பயப்படுறா. புவர் கிட் என்றார் அவர் கனிவாக. கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அடிக்கடி நாம் அங்க போய் அவளை பார்த்துட்டு வரலாம். ஓகே? அது எப்படி சாத்தியம் என்கிற சந்தேகமே இப்பொழுது தோன்றாமல் ஓகே என்றாள் தெம்புடன். அடுத்த 8ஆம் நாள் நிச்சலனமாய் திருமண ரெஜிஸ்ட்ரார் அலுவலகத்தில் கையொப்பமிட்டு அவருக்கு மனைவியானாள். பிடிவாதம் பிடிக்காத விக்ரம், இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, குடிச்சிடு. நீ நல்ல பிள்ளையோ இல்லையோ? முடியாது என்கிற ரீதியில் விக்ரம் மண்டையை ஆட்டினான். மாலதி ஒரு கையில் பால் தமிழரை பிடித்து கொண்டு இன்னொரு கையால் தலையை கோதிவிட்டாள். விரைத்திருந்த விக்ரமின் உடல் சட்டென்று இளகிற்று. சமாதானமாகி போனதன் அறிகுறியாய் முகம் அஷ்டகோணலாய் கோணி வெகு சிரமத்துடன் புன்னகையை வெளிப்படுத்திற்று. மாலதி துயரத்துடன் அவனை பார்த்தாள். அவனுடைய சோம்பிய தோளையும் கையையும் மென்மையாக தடவியபடி மெல்ல அவனது வாய்க்குள் பாலை விட ஆரம்பித்தாள். சிரித்து கொண்டே விக்ரம் குடித்த மாதிரி தோன்றியது. ஸ்பரிசம் அவனுள் பெரிய பாதிப்பையும் மாறுதலையும் ஏற்படுத்துவதை வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்ட 15 நாள்களில் அவள் உணர்ந்திருந்தாள். பார்வையில்லாத, மூளை இயங்காத நிலையில் கனிவான ஸ்பரிசத்தை மட்டும் புரிந்து கொள்வதும் அதற்கு பணிந்து போவதும் நெஞ்சை தொட்டது. எத்தனை பரிதாபம் இது என்று துக்கம் ஏற்பட்டது. இவனுடைய பிறப்பினால் யாருக்கு என்ன லாபம்? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? யார் செய்த வினைக்கு இவன் சிலுவையை சுமக்கிறான்? இவனது வினைக்கா? பின் யாருக்காக? மற்றவருக்காக இருந்தால் அதைவிட பரிதாபம் வேறு இருக்க முடியாது. திருமணமான கையுடன் அவன் ஸ்பாஸ்டிக்ஸ் ஹோமுக்கு சென்று அவனை வீட்டிற்கு அழைத்து போவதாக தெரிவித்த போது மிஸ் வயலட் சொன்னது நினைவுக்கு வந்தது. உங்கள் தீர்மானம் பாராட்டப்பட வேண்டியது. 30 வருஷங்களாக நான் இந்த ஹோமில் இருக்கிறேன். எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த மாதிரி குழந்தைகளை வசதி உள்ள தாயார்கள் எப்படி இங்கே மனசார விட்டுவிட்டு போகிறார்கள்? புத்திசாலி குழந்தையிடம்தான் பிரியம் காட்டுவார்களேயானால் மிக சுயநல கும்பலாக, வியாபார கும்பலாக அல்லவா தாய் குலமாகிவிட்டதாக அர்த்தம்? தனக்குள் கிளம்பும் இதே கேள்விகளுக்கு பதில் தெரியாத குழப்பத்தில் மாலதி மௌனமாக நின்றாள். இப்பவும் அந்த கேள்வி அடிக்கடி எட்டி பார்த்தது. எப்படி போனாள்? 3ஆம் மனுஷியான எனக்கு ஏற்படும் துக்கமும் பரிவும் கூட தோன்றாமல் ஒரு பெற்றவள் எப்படி இருப்பாள்? விக்ரமின் வாயோரம் சற்று வழிந்திருந்த பாலை துடைத்துவிட்டு போர்வையை போர்த்திவிட்டு திரும்புகையில் அறையின் கதவில் சாய்ந்தபடி வைத்தீஸ்வரன் நின்றிருந்தார். தன்னை பாதிக்கும் இந்த கேள்வி இவரை இன்னும் அதிகமாக வல்லவா அலை கழிக்கும் என்கிற கனிவுடன் அவள் மெலிதாக புன்னகைத்தாள். விக்ரம் சமத்தா இன்னைக்கு பாலை குடிச்சிட்டான். அவர் சில வினாடிகள் யோசனையில் தடுமாறுகிறவர் போல் நின்றார். சிந்தனையுடனேயே சிரிப்பு விரிந்து குட் என்றார். அவளுடைய தோள்களை மென்மையாக பற்றி, நீ இத்தனை சிரமம் எடுக்கிறத பார்த்தா எனக்கு சில சமயம் ரொம்ப பரிதாபமா இருக்கு மாலதி என்றார். எதுக்கு பரிதாபம் ஏற்படணும் என்றாள் அவள் சரளமாக. நீ வாழ்க்கையில எந்தவித சுகத்தையும் பார்க்காதவ, மறுபடியும் கஷ்டத்தை துணிஞ்சு ஏத்துன்றிருக்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல என்றாள் அவள் விளையாட்டாக. பரிதாபமும் பட வேண்டியதில்லை. ஏன்னா நான் இதையெல்லாம் கஷ்டமா நினைக்கல. அவர் கண்களில் அவருக்கு சுபாவமான அசாதாரண கனிவு தெரிந்தது. நீ எனக்கு கிடைச்சது என்னுடைய அதிர்ஷ்டம் மாலதி. மனதில் அவரை கண்டவுடன் பூத்திருந்த உற்சாகம்
மெல்ல இறங்கினாற்போல் அவளுள் ஒரு நெருடல் ஏற்பட்டது. இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? நல்ல சமையல்காரி, நல்ல வேலைக்காரி கிடைத்தது என்னுடைய அதிர்ஷ்டம் என்று சொல்கிற திருப்தியை போலவா? அதற்கு மேல் வேறு எந்த உணர்வும் இல்லையா? கல்யாணமான பிறகும் அவளிடம் மனசார நெருங்கி வர அவர் தயங்குவதாக அவளுக்கு தோன்றியது. இந்த பந்தத்திற்கு நீதான் பொறுப்பு என்கிற மாதிரி. அன்பை காட்டினார், கனிவாக பேசினார், அவள் செய்த காரியங்களை பாராட்டினார். ஆனால் ஆத்மார்த்தமாக அவளுக்கு அவரிடம் தோன்றிய நெருக்கமும் அபிமானமும் போல அவருக்கு தோன்றவில்லை என்கிற நினைப்பு அவளுள் ஒரு சின்ன ஏமாற்றத்தை ஏற்படுத்திற்று. ஒரே ஓர் உணர்வுதான் அவரை அவளிடம் ஈர்த்தது, நன்றி உணர்வு. இந்த நன்றி கடனுக்காக அவளை அவர் உற்சாகப்படுத்த பெரும் முயற்சி எடுப்பது அவளுக்கு ஒரு பக்கம் வேடிக்கையாக இருந்தது. என்னை எனக்காக ஏற்க இவர் என்றாவது முன் வருவாரா? கடைசியில் ஆயா வேலை பார்க்க போறேங்கிற அத்தையின் வாக்கு பலித்து போகுமோ? கௌரவப்படுத்தப்பட்ட ஆயா ஸ்தானத்தில் தான் இருக்க போகிறேனோ? எ கிளாரிஃபைடு ஆயா. அவள் சட்டென்று சுய நினைவுக்கு வந்தாள். ஏன் மூளை இப்படி கடிவாளம் மறந்தாற்போல துள்ளுகிறது? அவள் அவர் கையை மெல்ல விலக்கி சிரித்தாள். உங்களுக்கு நான் கிடைக்கல, நீங்களா என்னை பொறுக்கல, நானா வந்து ஒட்டிண்ட. கூடவே அவள் வாய் விட்டு சிரித்தாள். நிஜமாவே என் மனசு இரும்பாய் போயிருந்தது தெரியுமோ? உங்களை பார்த்ததும் மேக்னெட்டை கண்ட மாதிரி ஒட்டிண்டதுன்னா நீங்க நம்ப மாட்டேள். அவர் நம்பவில்லை என்பது அவர் முகபாவத்தில் தெரிந்தது. நம்புற என்ற வைத்தீஸ்வரன் சிரித்தார். நீ இப்ப விலகி நின்னாதான் நான் ஆபீஸுக்கு கிளம்ப முடியும். கிளம்புங்கோ, மேஜை மேல தயாரா இருக்கு சாப்பாடு. தேங்க்யூ. நான் நிஜமாகவே அதிர்ஷ்டசாலிதான் மாலத்தி. ரொம்ப என்னை கவனிச்சுண்டியானா நான் சோம்பேறியா போயிடுவேன். அவள் பதிலேதும் சொல்லாமல் புன்னகையுடன் அவர் சாப்பிடும்போது எதிரில் உட்கார்ந்து கொண்டாள். உங்களை கவனிச்சுக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனாலும் நம்ப மாட்டேளா? புருஷனை பெண்டாட்டி கவனிக்கிறதும் கவனிக்கணும்னு எதிர்பார்க்கிறதும் ரொம்ப ஓல்டு ஃபேஷன் மாலத்தி. பிரியம் வைக்கிறது கூடவா? அவளுடைய கேள்வி மிக மிருதுவாக ஒலித்தது. அவர் திடுக்கிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்தார். பிரியம் என்கிற வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை போய் எத்தனையோ நாள்களாகிவிட்டன என்கிற பார்வை பார்த்தார். பிறகு லேசாக தோளை குலுக்கினார். நான் எதையும் யார்கிட்ட இருந்தும் இப்ப எதிர்பார்க்கல மாலதி. நீ விக்கி கிட்ட பிரியம் காட்டினா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அவள் தலையை குனிந்து கொண்டாள். வார்த்தைகள் சுருக்கென்று தைத்தன. அவரது அந்த உணர்ச்சியற்ற தோள்களை குலுக்கி நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் போல் இருந்தது. உங்கள் மேல் என் மனசில் பூத்திருக்கும் பிரியம் உண்மையானது. விக்ரமிற்காக உங்களை நான் மணந்து கொள்ளவில்லை. உங்களது தோழமைக்காக மணந்து கொண்டேன். பெற்ற பெண்ணை கூட மறந்து போகும் அளவுக்கு மோசமாகி போனேன் என்று விளக்க வேண்டும் போல் இருந்தது. எப்படி விளக்குவது? வாய் விட்டு விளக்கக்கூடிய விஷயமாயிது? அவர் மெல்ல கையை நீட்டி அவள் கையை பற்றினார். என்ன மாலத்தி என்றார் மிருதுவாக. அவள் தன்னை சமாளித்து கொண்டு புன்னகைத்தாள். ஒண்ணுமில்ல என்றாள் மென்மையாக. சில விஷயங்களை விவரிச்சு ஒன்னும் லாபம் இல்லைன்னு நினைச்சுண்ட. சாரி மாலத்தி என்றார் அவர் எழுந்து கொண்டே. நீ பிரியம் அதிகமா காட்டினா எனக்குள்ள குத்த உணர்வு ஏற்பட்டது. நீ கொடுக்கறதை விட நான் திருப்புறது குறைவா இருக்குமோன்னு. கவலைப்படாதீங்கோ, நான் வாங்கிக்கிறது தெரியாம வாங்கிப்பேன். சரியா சொன்ன, வாங்கிக்கிறது உன் சாமர்த்தியத்துல தான் இருக்கு. அவர் ஆபீஸுக்கு போய் வெகு நேரத்துக்கு அவரது வார்த்தைகள் சுழன்று சுழன்று வந்து குழப்பின. அவள் தன்னை மெல்ல சமாதானப்படுத்தி கொண்டாள். பூஜ்ஜியத்தில் இருந்து பூஜ்ஜியம்தான் கிடைக்கும். நான் எதுவும் கொடுத்தால் ஒழிய பலன் எதுவும் இருக்காது. பந்தை விட்டெறிந்தால் பவுன்ஸ் ஆகி வருவது போல் கொடுப்பது திரும்பி வராமல் போகாது. இட் இஸ் அ ஷியர் சயின்டிபிக் ப்ராசஸ். கூடத்து மூலை மேஜையில் ஊர்மிளாவின் புகைப்படம் இன்னமும் அலட்சிய சிரிப்புடன் இருந்தது. அதை அவர் ஏன் உள்ளே எடுத்து வைக்காமல் இருக்கிறார் என்று அவளுக்கு வியப்பாக இருந்தது. அவளுடைய ஞாபகத்தை விலக்க அவர் விரும்பவில்லை என்று தோன்றியது. அந்த காரணத்தாலேயே அவர் தன்னிடம் அதிகமாக நெருங்க தயங்குகிறார் என்று விசனம் ஏற்பட்டது. அது அங்கே இருக்கும் வரை தன் நிலை இரண்டாம் பட்ச நிலைதான் என்று தோன்றியது.
எதுக்குமா இன்னமும் அந்த போட்டோவை வச்சிருக்கீங்க? அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். சேலத்தைச் சேர்ந்த வேலைக்காரி ருக்மிணி அறையை மெழுகிக் கொண்டே அவளது எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஊர்மிளா இருந்த போதும் இவள் இங்கு வேலை செய்தவள் என்கிற ஞாபகம் வந்தது. அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னாள், இருந்துட்டு போகட்டுமே ருக்மிணி, இந்த வீட்டுக்கு எஜமானியா இருந்தவ என்கிறதை மறந்துட முடியுமா? இந்த ஓடும் வேணாம் ஒன்னும் வேணாம்னு உதறிவிட்டு போனவங்களுக்கு இன்னும் மரியாதை என்ன வேண்டி கிடக்குது? அவங்க மேல எனக்கு ஒன்றும் விரோதம் இல்லை ருக்மிணி. ஐயாவுக்கே விரோதம் இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனுக்கு கோபம் கூடவா இருக்காது? ஆச்சரியந்தான். அவரே இல்ல போட்டோவை உள்ள போட்டிருக்கணும். இவளுடன் பேச்சு கொடுக்க கூடாது என்ற உள் உணர்வின் எச்சரிக்கையையும் மீறி மாலத்தி மெல்ல சிரித்து கொண்டு கேட்டாள், உனக்குத்தான் கோபம்னு தெரியறது ருக்மிணி. நான் கோபப்பட்டு என்னங்க லாபம்? பெரிய மனுஷவங்க வீட்டு விவகாரம்னு நான் ஒதுங்கியே தான் இருப்பேன். ஆனா அந்த அம்மா நடந்துக்கிறத பார்த்து ஆச்சரியமா இருக்கும். ஐயா மாதிரி ஒரு புருஷன் மனசை நோகடிக்க எப்படிங்க மனசு வரும்? அதை பத்தி எல்லாம் இப்ப எதுக்கு ருக்மிணி? அந்த அம்மா மனசுல எத்தனை துக்கமோ. குழந்தை வேற இப்படி பிறந்து. துக்கமாவது ஒன்னாவது. அந்த அம்மாவுக்கு வெளியில வாசல்ல போகணும், நாடகத்துல நடிப்பாங்க, குழந்தைய கவனிக்கிறது இல்லைன்னு ஐயாவுக்கு கோபம் வரும். இவள் இப்போதைக்கு ஓய மாட்டாள் என்று அவளுக்கு பயம் ஏற்பட்டது. ஊர்மிளாவை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலிலும் அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தபாலை பார்க்கிற சாக்கில் வெளியே வந்தாள். அத்தையிடமிருந்து கடிதம் வந்திருந்தது. அத்தையின் கடிதத்தை படிக்க படிக்க அடி வயிற்றில் ஒரு சங்கடம் ஏற்பட்டது. நீ அடிக்கடி நளினிக்கு கடிதாசு போட்டு கொண்டிரு. நீ கிளம்பி போனதில் இருந்து கொஞ்சம் சுரத்தில்லாமல் இருக்கிறாள். பாட்டிலும் டான்ஸிலும் கூட சிரத்தை குறைந்திருக்கிறது. நாளாவட்டத்தில் சரியாக போய் விடுவாள் என்று நினைக்கிறேன். நீ கவலைப்படாதே. உன் கணவர் சௌக்கியமா? மாப்பிள்ளை என்று சகஜமாக சொல்ல அத்தை தயங்குவது தெரிந்தது. நளினியின் மனசோர்வுக்கு நீதான் காரணம் என்று குற்றம் சாட்டுவது புரிந்தது. அத்தைக்கு தன் செயல் கட்டோடு சம்மதம் இல்லை என்று அவள் உணர்கையில் அத்தையே நளினியின் மனசோர்வுக்கு தூபம் போட்டிருப்பாளோ என்று தோன்றியது. அத்தைக்கு என்னதான் வருத்தம் இருந்தாலும் விவேகமில்லாமல் நடந்து கொள்ள மாட்டாள் என்று அவள் தனக்குள் அவசரமாக சொல்லிக் கொண்டாள். நளினி நாளாவட்டத்தில் சரியாகி விடுவாள். பெண் குழந்தைகளுக்கு புரிந்து கொள்ளும் பக்குவம் சீக்கிரம் ஏற்பட்டுவிடும். ஒரு முறை வைத்தீஸ்வரனை தஞ்சாவூருக்கு அழைத்து கொண்டு போனால் அவருடைய மிருதுவான பேச்சும் கனிவான பார்வையும் அவளுக்கு சற்று தெம்பை அளிக்கும். தந்தையின் பிரியமும் கிடைக்கும் என்கிற தெம்பு அவளை மாற்றாதா? இந்த அத்தை அனாவசியமாய் கவலைப்படுகிறாள் என்று தோன்றியது. என்னுடைய ஜாதகத்தின்படி என் வாழ்வில் எப்பொழுதுமே சிக்கல்கள் ஏற்படும் என்று பயப்படுகிறாள். பயப்பட பழகிவிட்டாள். உண்மையில் அவளது தீர்மானமும் மறுமணமும் விபரீதமான விளைவைத்தான் ஏற்படுத்தும் என்று ஏன் பயப்பட வேண்டும்? இரு தரப்பிற்கும் நல்லதை ஏற்படுத்த கூடாதா? வைத்தீஸ்வரனுக்கும் அவளுக்கும் இடையே ஏற்படும் பரஸ்பர நம்பிக்கையும் தோழமையும் ஒரு இனிய தாம்பத்தியத்தை உருவாக்காதா? அத்தகைய உறவு விக்ரமுக்கும் நளினிக்கும் எத்தனை பலத்தை கொடுக்கும், எத்தனை தன் நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் உண்டாக்கும். இரண்டும் சேர்ந்தால் 4 என்கிற சரள கணக்கை ஏன் அத்தை கடினமாக்குகிறாள்? பரீட்சையே வேண்டாம் என்கிற கட்சி அத்தையினுடையது. ஒரு முறை பரீட்சையில் தோற்றுவிட்ட பிறகு மறுபடி எந்த தைரியத்தில் போகிறாய் என்கிற அழுமூஞ்சி கட்சி. என்னால் அந்த கட்சியுடன் சேர முடியாது. எனக்கு 24 வயது. என்னுடைய உலகம் இளமையானது, பிரம்மாண்டமானது. அதில் ஒரு மூலையில் முக்காழிட்டு கொண்டு என்னால் உட்கார முடியாது. அனுபவிக்காமல் கை நழுவி போன ஒரு வாழ்வுக்காக ஆயுசு முழுவதும் துக்கம் காப்பது என்பது என் வரையில் ஆரோக்கியமானதில்லை. நளினிக்கும் நல்லதில்லை. நான் செய்தது எந்த விதத்திலும் தவறில்லை. ஒரு கௌரவமான ஆண்மகனை வேறு எந்த கட்டாயத்துக்கும் இல்லாமல் அன்பிற்காக திருமணம் செய்து கொண்டவள். அந்த அன்பை நான் விக்ரமிடமும் காட்டுவது ஆச்சரியமான விஷயம் இல்லை. அதற்காக நீங்கள் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
காலம் காலமாக படிந்து போன மனக்கூச்சங்கள் தான் உங்கள் பயத்துக்கு காரணம். அத்தைக்கு மானசீகமாக சொன்ன சமாதானங்கள் மனதில் அதிக தீர்மானத்தை ஏற்படுத்திற்று. உடனடியாக நளினிக்கு ஒரு கடிதம் எழுதினாள். அவளுக்கு புரியும்படியான பாஷையில் எழுதுவது சிரமமாக இருந்தது. சில சமயம் குழந்தைக்கு அவ அப்பாவோ அம்மாவோ இல்லாம போயிடும். இதுக்கெல்லாம் நமக்கு காரணம் தெரியாது. ஒரு வீடுனா 2 பேரும் இருந்தாத்தான் குழந்தைகளுக்கு முழு கவனமும் கிடைக்கும். சொந்த அப்பாவோ அம்மாவோ இல்லாத இடத்துல புதுசா ஒரு அப்பா அம்மாவை ஏற்படுத்திக்கிறது தப்பான காரியம் இல்ல. இந்த மாதிரி வர அப்பா அம்மாக்கள் எல்லாம் சிண்ட்ரெல்லா கதையில, ஸ்னோ ஒயிட் கதையில வரவா மாதிரி கெட்டவா இல்ல. உன்னுடைய புது அப்பா ரொம்ப நல்லவர். உனக்காக நிறைய புத்தகங்கள் பொம்மைகள் வாங்கி இருக்கார். உனக்கு அனுப்புறேன். உனக்கு ஒரு சகோதரன் இருக்கான். அவனுக்கு கண் தெரியாது, பேச்சு வராது. விக்ரம்னு பேரு. படுக்கையிலேயே படுத்துட்டு இருக்கணும். ரொம்ப கஷ்டம், பாவம். ஆனா அவனுக்கு யார் மேலேயும் கோபம் இல்ல. உன்னை பத்தி தினமும் நினைச்சுக்கிறேன். என்னோட நீ இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. உன்னை பார்க்க நானும் உன் அப்பாவும் சீக்கிரமா வருவோம். கடிதத்தை எழுதுவது சுலபமாக இருக்கவில்லை. எதை எழுதினால் அந்த பெண் தப்பாக எடுத்துக்கொள்ளுமோ என்று யோசனையாக இருந்தது. தான் மறுமணம் செய்து கொள்ளப் போவதை பற்றி அவளிடம் சொன்னதும் அவள் முகம் போன போக்கு நினைவுக்கு வந்தது. நான் டெல்லிக்கு வரமாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லு போ. மனதில் ஏற்பட்ட ஆத்திரத்தையும் அதிர்ச்சியையும் வாய்க்குள் அடக்க பார்த்த மாதிரி கன்னம் உப்பி கண்கள் அகன்று பார்வையில் எப்படி ஒரு தீவிரம் தெரிந்தது. டெல்லிக்கு தான் வராததற்கு காரணம் இப்பொழுது இரட்டிப்பானாற் போல். இவள் சமாதானமாகி போவாளா? கோபத்தை தொடர்ந்து வளர்க்காமல் இருப்பாளா? ஓ, அத்தையின் சந்தேகங்கள் நம்மையும் தொத்தி கொண்டு விட்டன என்று அவள் அலுத்து கொண்டாள். சரியாகி விடுவாள். ஒவ்வொரு அடி வைக்கவும் தயங்கினோமானால் நடக்கவே மறந்து போகும். கடிதத்தை தபால் பெட்டியில் போட கொடுத்துவிட்டு திரும்பி உள்ளே நுழையும் போது பளிச்சென்று ஊர்மிளாவின் புகைப்படம் கண்ணில் பட்டது. மதர்த்த பார்வையும் அலட்சிய சிரிப்புமாக. ஐயா மாதிரி ஒரு புருஷன் மனச நோகடிக்க எப்படிங்க மனசு வரும்? இனிமேல் வேலைக்காரியுடன் பேச்சு கூடாது என்று பலவந்தமாக அவள் தன்னை சமாளித்து கொண்டு விக்ரமை பார்க்க சென்றாள். அவன் விழித்து கொண்டு குருட்டு பார்வையை எங்கோ பதித்திருந்தான். நழுவி இருந்த போர்வையை அவள் சரியாக போர்த்தி விட்டாள். அவன் லேசான கலவரத்துடன் முகத்தை திருப்பினான். அவள் இதமாக அவன் நெற்றியை வருடினாள். நான் தான் விக்கி என்றாள் மிருதுவாக. நான் என்கிற வார்த்தைக்கெல்லாம் அவனுடைய அகராதியில் ஏதும் அர்த்தமில்லை என்று அவள் இத்தனை நாள்களில் புரிந்து கொண்டிருந்தாள். ஸ்பரிசத்தின் பாவனையில் இருந்து அவன் ஆளை எடை போடுவது தெரிந்தது. தன்னை பெற்றவளுக்கும் பெறாதவளுக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியாது. அவள் தலையை மெல்ல கோதி, சாப்பாடு கொண்டு வரட்டுமா விக்கி என்றாள். அருள் இல்லாத அந்த முகத்தின் தசைகள் இளகி கோணலாய் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. 2 சோம்பிய கைகளையும் வெகு சிரமப்பட்டு நமஸ்தே என்கிற பாணியில் சேர்க்க முயன்றான். ஸ்பாஸ்டிக்ஸ் ஹோமில் இந்த வித்தையை பழகியிருந்தார்கள். அவள் மெல்லிய சங்கடத்துடன் நமஸ்தே விக்கி என்று அவன் கையை பற்றினாள். சாப்பாடு கொண்டு வர. மறுபடியும் ஒரு சிரிப்பு, ஒரு லேசான துள்ளல், சம்மதத்துக்கு அறிகுறியாய். அந்த மதர்த்த அலட்சிய சிரிப்பு திடீரென்று மீண்டும் நினைவுக்கு வந்தது. சட்டென்று ஒரு பரிதாபம் மனசில் எழுந்தது. இந்த 13 வயது குழந்தையை தினம் தினம் பார்ப்பது அவளுக்கு எத்தனை பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கும். துக்கமாவது ஒண்ணாவது அந்த அம்மாவுக்கு ஊர் சுத்தணும், நாடகத்துல நடிக்கணும். மனதில் இருந்த துக்கத்தினாலேயே வடிகாலை தேடி போயிருக்க வேண்டும். வடிகாலையே மருந்தாக பாவித்திருக்க வேண்டும். அது விஷமாகி போனது தெரியாமல். அவள் விக்ரமிற்கு உணவை கொடுத்துவிட்டு தானும் சாப்பிட்டுவிட்டு தோட்டத்தில் இருந்த நாற்காலியில் கையில் புத்தகத்துடன் அமர்ந்தாள். வெயில் டெல்லி ஜனவரி குளிருக்கு இதமாக இருந்தது. அவள் இங்கு காலடி வைத்த பிறகு தோட்டக்காரன் அதிக சிரத்தை எடுத்துக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்திருந்தான். இலையின் பசுமையிலும் மலர்களின் வண்ணத்திலும் புதிய ஊட்டம் கிடைத்தாற்போல் மெருகேறி இருந்தது. வைத்தீஸ்வரனும் விக்ரமும் கூட அதிக தெம்புடன் தெரிந்தார்கள்.
நளினியும் மெல்ல மெல்ல சமாதானமாகி இங்கு வந்து சேர்ந்து விடுவாளானால் வாழ்வு பரிபூரணமாகி விடும் என்று தோன்றியது. குடும்ப சூழலும் பாசமும் நெருக்கமும் வைத்தீஸ்வரனின் தயக்கத்தையும் குற்ற உணர்வையும் அகற்றிவிடும். நாம் நினைக்கிறபடி திருப்பங்கள் அமைந்துவிட்டால் எத்தனை சந்தோஷமான குடும்பமாக இது இருக்கும் என்கிற கற்பனையே ரம்யமாக இருந்தது. புத்தகம் கையில் விரித்தபடி இருந்தது. ஒரு வரியை கூட மனசு கிரகித்து கொள்ளாமல் கற்பனை தேரில் உலா புறப்பட்டது. விரித்திருந்த புத்தகத்தில் நீள நிழல் விழுந்தது. அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். புரொஃபசர் சர்மா நின்றிருந்தார். அவள் லேசான ஆச்சரியத்துடன் வாருங்கள் என்றாள். உங்களை பார்த்து ரொம்ப நாட்களாகிவிட்டதே. மாலையில் வந்திருந்தால் வைத்தீஸ்வரனையும் பார்த்திருக்கலாமே. அவனை நான் நிறைய பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னைத்தான் பார்த்து நாளாயிற்று. இந்த பக்கம் யூபிஎஸ்ஸில் கொஞ்சம் வேலை இருந்தது. அது முடிந்ததும் உன்னை பார்க்கலாம் என்று வந்தேன். சொல், எப்படி இருக்கிறாய்? தீர்க்கமான அவரது பார்வையில் அவளுக்கு மெல்லிய கூச்சம் ஏற்பட்டது. நன்றாயிருக்கிறேன் மிஸ்டர் சர்மா என்றாள் புன்னகையுடன். சர்மா நிதானமாக சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டே அவளை மேலும் கூர்மையாக பார்த்தார். பிறகு லேசாக சிரித்தபடி சொன்னார், நன்றாகத்தான் இருக்கிறாய், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கண்ணில் முன்பிருந்த ஒளியே போய்விட்ட மாதிரி இருக்கிறது. அது உங்கள் கற்பனை மிஸ்டர் சர்மா. இல்லை இல்லை, உண்மையைத்தான் சொல்கிறேன். வைத்தீஸ்வரனை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய் என்று கேள்விப்பட்ட உடனேயே நீ இப்படித்தான் மாறுவாய் என்று எனக்கு தெரியும். எப்படி? சரியான மிடில் கிளாஸாக, மத்திய தர இல்லத்தரசி. கண்ணில் ஒளி எங்கே மிச்சம் இருக்கும்? அவருடைய பேச்சு அவளுக்கு லேசான சங்கடத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்திற்று. அவள் அதை மறைக்க சிரித்தாள். மற்றவர்களுக்கு கொடுத்தால்தான் ஒளிக்கு உபயோகம். என் கண்ணில் மட்டும் வைத்து கொண்டு என்ன செய்ய போகிறேன்? சர்மா ஆகாயத்தை பார்த்து புகையை ஊதினார். இதைத்தான் மிடில் கிளாஸ் என்கிறேன். குடும்பம், தியாகம், கடமை என்கிற வளையத்தில் புகுந்து கொண்டால் அறிவு பசி எங்கே இருக்கும்? ஆன்மீக பசி என்று ஒன்று இருப்பது உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் சர்மா? சர்மா பெரிதாக சிரித்தார். நான் நினைத்தது சரிதான். வட்டத்துக்குள் நன்றாக மாட்டிக்கொண்டு விட்டாய். இனிமேல் செக்கு மாடு மாதிரி அதையே சுற்றி கொண்டிருப்பாய். இவருடன் விவாதித்து ஏதும் லாபம் இல்லை என்று அவள் பேசாமல் இருந்தாள். இப்படி வாழ முடியாததால் தான் ஊர்மிளா விலகி போனாள். நாடகத்துறையில் பெரிய புரட்சி ஏதோ செய்துவிடப் போகிறாள் என்று நினைத்தேன். ஒன்றையும் காணோம். ஒரு முறை பந்தம் ஏற்பட்டு போனால் அதிலிருந்து விடுவித்து கொண்டாலும் அதன் சாயை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது அதிக சோர்வுடன் தெரிகிறாள். மெலிதாக அவளுள் ஒரு கலவரம் படர்ந்தது. ஏன்? சர்மா அலட்சியத்துடன் தோளை குலுக்கினார். குற்ற உணர்வாய் இருக்கும். செக்கு மாட்டு வாழ்க்கையில்தான் உங்களுக்கெல்லாம் திருப்தி என்று சொன்னேனே. இந்த கதையின் தொடர்ச்சி